இந்த நபரு தெரியாதனமா ஸ்லிப் ஆகி ஒரு பைப்புக்குள்ள விழுந்து அப்படியே சறுக்கிக்கிட்டே போய் க்ளூகம்லாம் தயாரிக்கிற ஒரு லிக்யூடுக்குள்ள விழுந்துறாரு. அதுக்கப்புறம் அவரு அந்த ட்ரம்முக்குள்ள இருந்து ஏணி வழியா இறங்கி வெளியில வராரு. ஆனா வரும்போது பார்த்தா கால்ல அந்த ஜெல்லு ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுனால அவரால ஒழுங்கா இறங்கி வரவே முடியல. அப்படியே சறுக்கிக்கிட்டே கீழே வராரு. தரையில கூட ஒழுங்கா நிக்கவே முடியல. அதுக்கப்புறம் வெளியில வந்த பிறகு அந்த ட்ரம்ல க்ளூன்னு எழுதி இருக்கிறத பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆயிடுறாரு. அது மட்டும் இல்லாம இவருடைய கால் அப்படியே தரையில டைட்டா ஒட்டிக்குது. இவரால அதை எடுக்கவே முடியல. சரின்னு இவர் அப்படியே தரையில சாஞ்சு பாக்குறாரு. பார்த்தா இவருடைய ஷூவே பிச்சுக்கிட்டு தனியா போயிடுது. அதுக்கப்புறம் அவரு எப்படியோ தவழ்ந்து டோர் கிட்ட வந்து டோரை ஓபன் பண்றாரு. பார்த்தா கைப்பிடி கையோட ஒட்டிக்கிட்டு வந்துடுது. சரி போலீஸ்காவது கால் பண்ணி ஹெல்ப் கேட்கலான்னு பார்த்தா அவர் ஒவ்வொரு நம்பரை பிரஸ் பண்ணும்போதும் அந்த பட்டன் அப்படியே கையோட ஒட்டிக்கிட்டு வந்துடுது. கடைசியில பார்த்தா அவர் போலீஸ்க்கு கால் பண்றேன்னு அவரை துரத்திக்கிட்டு வந்த வில்லனுங்களுக்கே கால் பண்ணிடுறாரு. அவனுங்க இவரை பார்த்துட்டு டோரை ஓபன் பண்ணலான்னு பாக்குறானுங்க. ஆனா டோருடைய ஹேண்டில் உடைஞ்சிருக்கிறதுனால அவனுங்களால ஓபன் பண்ணவே முடியல. அதனால என்ன பண்றானுங்கன்னா ஓடி வந்து அப்படியே அந்த கதவை உடைச்சிக்கிட்டு எல்லாருமே மொத்தமா சேர்ந்து அந்த க்ளூக்குள்ள விழுந்துடுறானுங்க. அதுக்கப்புறம் இன்னும் 2 பேர் ஒரு லேடர் வழியா மேலே ஏறி வரலான்னு பாக்குறானுங்க. பார்த்தா அவனுங்க மேலேயும் ஒரு பக்கெட்ல இருக்கிற க்ளூ அப்படியே ஊத்திடுது.